Praise the Lord. This is Conrad DeFries coming with your Bible study today. ஸ்தோத்திரம். கர்த்தர் நாம் மகிமைப்படட்டும். என் பேர் கான்ராட் டிஃப்ரீஸ். உங்களுக்கு வேத பாடத்தை எடுக்கும்படியாய் நான் கடந்து வந்திருக்கிறேன். The title of our Bible study today is Do All Things Without Murmuring. இன்னைக்கு நான் எடுக்க போகிற பாடத்தின் தலைப்பு என்னவென்று சொன்னால், சகலத்தையும் முறுமுறுக்காமல் சகலத்தையும் செய்யுங்கள். You cannot be murmuring and have faith in God at the same time. முறுமுறுப்பதும் தேவன் மேல் விசுவாசம் வைத்திருப்பதும் இரண்டையும் ஒன்றாய் நாம் நடத்திக்க முடியாது. All things are possible to them that believe. விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். But you cannot be believing and murmuring at the same time. விசுவாசித்து கொண்டே முறுமுறுத்து கொண்டே இது ரெண்டத்தையும் ஒரே நேரத்தில் நம்மால் செய்ய முடியாது. God is a miracle working God for those that put faith in God. நம்முடைய தேவன் அற்புதங்களை நடப்பிக்கிற தேவன். But if we murmur and complain, it will hinder our faith. நாம் முறுமுறுத்து கொண்டே இருப்போமானால் நம்முடைய விசுவாசத்தை அது தடை செய்யும். When we murmur and complain, we are depending on our human ability or we are depending on someone else's ability. நாம் இப்படி முறுமுறுக்கும் பொழுது நாம் மனுஷனுடைய எண்ணத்தின்படி அல்லது மற்றவர்களை சார்ந்து நாம் வாழுகிறதாய் அவை காணப்படும். When the children of Israel came up out of Egypt, they were murmuring and complaining, but God opened the Red Sea. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு வரும் பொழுது அவர்கள் சிவந்த சமுத்திரத்தண்டையில வரும்பொழுது அவர்கள் முறுமுறுக்கிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். But they were like baby believers at that time. அவங்க அந்த நாட்களிலே துவக்க அல்லது குழந்தை கிறிஸ்தவர்களாக அல்லது குழந்தை நம்பிக்கை விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்பட்டாங்க. After they came through the Red Sea, then God gave Moses the 10 Commandments and the Word of God. ஆனா இந்த சிவந்த சமுத்திரத்துக்கு பிறகு ஆண்டவர் மோசேயின் மூலமாக 10 கற்பனைகளை தேவன் கொடுத்தார். Now the children of Israel knows the Word of God and they know what God requires of them to be obedient. ஆனா இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் தம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார் என்பதையும் நம் கீழ்ப்படிவதை குறித்தும் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். After the children of Israel learned the word of God and they murmured, then plagues came upon them. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் முறுமுறுத்த போது அவர்களுக்கு நேராய் வாதைகள் வர ஆரம்பித்தது. When a person is a baby Christian, they can make more mistakes and God will still have mercy. நம் புதிய கிறிஸ்தவர்களாக குழந்தை கிறிஸ்தவர்களாக இருக்கும் பொழுது நாம் அநேக தவறுகளை செய்கிறோம், ஆனால் தேவன் கிருபை பாராட்டுகிறார். But after we learn and know the word of God, then we must obey the word of God in order for faith to work. ஆனால் நம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கற்று தேறின பிறகு நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். விசுவாசம் செயல்படுவதற்கு தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவது அவசியமாக இருக்கிறது. God is not the one bringing bad things or plagues upon people. தேவன் அது பொல்லாத காரியத்தையும் அல்லது வாதையும் அனுப்புகிற தேவன் அல்ல. We are free moral agents and we have the right of choice to make good or bad decisions. கர்த்தர் நம்மை சுயாதீனம் உள்ளவளாய் தேவன் படைத்திருக்கிறார். நன்மையானதையும் தீமையானதையும் நாம் தெரிந்தெடுக்கிற அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். When we know to do good and to do right and we don't do it, then it is sin. நாம் நன்மை செய்ய அறிந்தும் நாம் நன்மை செய்யாமல் இருக்கும் பொழுது அது பாவம் என்று கருதப்படுகிறது. When we sin, then we are on the devil's territory. நாம் பாவம் செய்கிற வேளையிலே நாம் பிசாசின் பாளையத்திற்குள் கடந்து போகிறோம். Our words, the things that we say with our mouth,
either gives the devil power to work or gives God power to work. நாம் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளின் மூலமாக தேவ வல்லமை கிரியை செய்யவும் அல்லது பிசாசின் வல்லமை கிரியை செய்யவும் நம்முடைய வார்த்தைகள் செயல்படுகிறதா இருக்கிறது. We are the only creation of God that is able to speak with our mouth and believe in our heart. உலகத்தில் ஆண்டவர் படைத்த சகல படைப்புகளிலும் இந்த மனித குலம் மாத்திரமே வாயை திறந்து பேசவும் இருதயத்தில் விசுவாசிக்கவும் வாயினால் பேசுகிற ஒரு சிருஷ்டிப்பாய் காணப்படுகிறது. I believe the number one reason God made us able to speak is to release power. நான் விசுவாசிக்கிறேன் மனிதன் பேசுவதற்கான ஒரு அதிகாரத்தை அல்லது கிருபையை தேவன் கட்டளையிட காரணம் அவன் வல்லமையை பிறப்பிப்பதற்காகவே பேசுகிற தன்மையை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். In the book of Proverbs it says death and life are in the power of the tongue. நீதிமொழிகளிலே நாம் வாசிக்கும் பொழுது நாவின் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் உண்டு என்று நாம் வாசிக்க முடியும். The number one reason God created us to speak is to have the choice to release power of the devil or of God. ஆண்டவர் நமக்கு பேசுகிற கிருபை கொடுத்த காரணம் தேவ வல்லமையை அல்லது பிசாசின் கிரியையை நடப்பிக்கிறதற்கு நம்மளுடைய பேச்சுகள் நம்மளுடைய வார்த்தைகள் செயல்படுகிறது. The number two reason we are able to speak words is to communicate with each other. இரண்டாவது காரியம் தான் நான் சொல்லுவேன், ஒருவரோடு கூட ஒருவர் நம்முடைய கருத்துக்களை பரிமாறுவதற்கு இந்த பேச்சு பயன்படுகிறது. When we speak the words of God, then the angels go to work to perform God's word. நம் தேவனுடைய வார்த்தைகளை பேசும்போது தேவ தூதர்கள் புறப்பட்டு தேவனுடைய கிரியைகளை நடப்பிக்கும்படி அவர்கள் கடந்து போகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible tells us to meditate the word of God day and night. தேவன் சொல்லுகிற ஒரே வார்த்தை காரியம் என்னவென்று சொன்னால் இரவும் பகலும் அவருடைய வார்த்தையை தியானிக்கிறவளாய் நாம் காணப்பட வேண்டும். The word meditate means to think, but it also means to mutter in a low tone of voice. இது மெடிடேட் அல்லது தியானித்தல் என்று சொன்னால் அதை வாசிப்பது மாத்திரமல்ல, சத்தத்தை தாழ்த்தி அதை தியானித்து அதை யோசித்து அமர்ந்திருப்பது. In the book of Psalms chapter 1, the psalmist David said, if you meditate the word day and night, you will be like a tree planted by rivers of water. சங்கீதம் 1 அது தாவீதின் சங்கீதம். தாவீது சொல்லும்போது அவருடைய வார்த்தையின் மேல் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரத்தை போல் இருப்பான். In the book of Joshua chapter 1 and verse 8, he also says to meditate, mutter the word of God day and night to give you success. யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே யோசுவா சொல்லும்போது இரவும் பகலும் அவருடைய வார்த்தையை தியானிப்பதின் மூலமாக உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், நீ புத்திமானாய் நடப்பாய் என்று வாசிக்க முடியும். Joshua had become the leader of Israel and there were many giants in the land. யோசுவா தலைவனாக அவன் பொறுப்பேற்கும் போது அந்த தேசத்திலே அநேக ராட்சதர்கள் இருந்தார்கள். The way God told him to be successful over the giants was to mutter the word of God out of his mouth day and night. ஆண்டவர் அந்த ராட்சதர்கள் இருந்த அந்த நாட்களிலே பயந்திருந்த யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னாங்க, இரவும் பகலும் அவருடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும், அதை பேச வேண்டும். This was like a secret to his success, was to speak the word of God day and night. அவனுடைய வெற்றியின் ரகசியம் என்னவென்று சொன்னால் இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தைகளை பேசுவதே அவனுடைய வெற்றியின் ரகசியமாய் அமைந்தது. When you speak the word of God, then you release the power that's in the word to go to work. நீங்க தேவனுடைய வார்த்தைகளை பேசும்பொழுது அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமையை நீங்கள் பிறப்பிக்கிறவளாய் காணப்படுகிறீங்க. When the children of Israel marched around the walls of Jericho, God told them not to speak, not even one word.
யோசுவாவை இஸ்ரவேலர்கள் அந்த எரிகோவை சுற்றி நடக்கும் பொழுது அவர்களை ஒரு வார்த்தை கூட நீங்கள் பேசக்கூடாது என்று தேவன் கட்டளையிட்டார். He did not want them talking about how high the walls were and how strong the city was fortified. அவர்கள் அந்த எரிகோவை சுற்றி நடந்த பொழுது அவர்கள் அதையோ அந்த செவர் எவ்வளவு பெரியது, எவ்வளவு பலமுள்ளது, எப்படி இருக்கிறது என்று சொல்லி அதன் கருத்துக்களை இவர்கள் பேசக்கூடாது என்று தேவன் கட்டளையிட்டார். So they did not release any negative words so the devil could go to work. அவர்கள் எந்த விதமான நெகட்டிவ் அல்லது எதிர்மறையான வார்த்தைகளை பேசக்கூடாது என்பது தேவனுடைய குறிக்கோளாக இருந்தது. காரணம், பிசாசானவன் அதன் மூலமாக பிசாசு கிரியை செய்வதற்கு இவர்கள் இடம் கொடுக்க கூடாது என்பது தேவனுடைய எண்ணமாக இருந்தது. After 7 days they were told to shout the words of victory and the walls fell down. அவர்கள் 7ஆம் நாளிலே அவர்கள் 7 முறை சுற்றி அவர்கள் வெற்றியின் முழக்கத்தை இட்ட பொழுது அந்த எரிகோ கோட்டை விழுந்ததை நம்மால் பார்க்க முடியும். When Jesus was being striped and beaten by the people before he went to the cross, he did not open his mouth. இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அடித்த பொழுது, இயேசு கிறிஸ்துவை அவர்கள் துன்புறுத்தின போது இயேசு ஒரு மறுமொழியும் பேசவில்லை என்று நாம் வாசிக்கிறோம். When you open your mouth, you cause spiritual laws to go to work. நீங்க வாயை திறந்து பேசும்பொழுது ஆவிக்குரிய சட்டத்தை பயன்படுத்த ஆரம்பிக்கிறீங்க, அது செயல்பட ஆரம்பிக்கும். We have natural laws like gravity and the speed of light and the laws of electricity. இன்னைக்கு உலகத்திலே பலவிதமான சட்டங்கள் இருக்கிறது. என்னவென்று சொன்னால், இழுப்பு சக்தி என்ற சட்டம், அல்லது எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்துகிற அந்த சட்டம், அல்லது இந்த பலவிதமான உயிரிலை குறித்து அது இயற்கையிலே அவைகள் அமைக்கப்பட்டிருக்கிற நீதியாய் இருக்கிறது. But just as there are natural laws, there are also spiritual laws. எப்படி நேச்சுரல் என்று சொல்ல சாதாரணமான சட்டங்கள் இருக்கிறதோ, எப்படி செயல்பாடு இருக்கிறதோ, அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பலவிதமான சட்ட திட்டங்கள் உண்டு. When you open your mouth and speak, you either allow spiritual laws to be negative or to be positive. நீங்கள் வாயை திறந்து பேசும்போது 2 காரியங்கள் நடக்கும். ஒன்று, பாசிட்டிவாக நேர்மறையான கருத்துகள், இல்லைனா எதிர்மறையான கருத்துகள். இந்த 2 கருத்துகள் உங்கள் வாயிலிருந்து புறப்பட ஆரம்பிக்கும். The centurion told Jesus, "Speak the word only and my servant will be healed." செஞ்சுரியன் நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிற, ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், நீ சொன்னால் என்னுடைய வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று சொன்னான். In Mark 11:23, it says, "If we will speak to the mountain and not doubt, we will have what we say." நீங்க மலையை பார்த்து பேசினால் அந்த மலை சந்தேகப்படாமல் அதை பார்த்து பேசும்போது அந்த மலை மாறி போகும் என்று தேவன் கட்டளையிட்டார். But if you open your mouth and say negative things, then it will do away with the positive words. இன்னைக்கு நீங்க உங்க வாயை திறந்து நெகட்டிவ் வார்த்தைகளை பேசும்போது அது செயல்பட ஆரம்பித்து விடும். God gave Joshua the secret to success to defeat the giants by the words in his mouth. ஆனால் யோசுவாவை கர்த்தர் அந்த ராட்சதர்களை வெற்றி பெற யோசுவாவுக்கு தேவன் கொடுத்த கற்பனை என்னவென்று சொன்னால், அவருடைய வார்த்தையை பேசும்படியாய் தேவன் கட்டளையிட்டார். So God tells us to do all things without murmuring and complaining. ஆண்டவர் நமக்கு சொல்வதெல்லாம் நம் முறுமுறுக்காமல் தேவனுக்குரியதை செய்வதுதான் கர்த்தர் நமக்கு எதிர்பார்க்கிற ஒன்று. This is in the book of Philippians chapter 2 and verse 14. Do all things without murmuring. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிப்போமானால், முறுமுறுக்காமல் நாம் சகலத்தையும் செய்ய வேண்டும் என்று நாம் வாசிக்க முடியும். If you open your mouth and say negative, murmuring things, it gives power to the devil. நீங்க வாய்களை திறந்து நெகட்டிவ் அல்லது எதிர்மறையான கருத்துக்களை அல்லது பொல்லாத காரியங்களை பேசும்போது பிசாசானவன் செயல்படுவதற்கு நீங்கள் இடம் கொடுக்கிறீர்கள்.
After the children of Israel received the word of God and they murmured, it opened the door for the devil to work. அவர்கள் பொல்லாங்கானவனுக்கு எப்பொழுதெல்லாம் இடம் கொடுக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் பொல்லாங்கானவன் கிரியை செய்கிறதை நம்மால் பார்க்க முடியும். 80% of the plagues that came on Israel came because of their murmuring. 80 இஸ்ரவேல் ஜனங்களை பாதித்த வாதைகளிலே 80% வாதை அவர்கள் முறுமுறுத்ததினால் வந்ததே. God does not bring bad things upon Christian people. The bad things come from the devil. கர்த்தர் தேவ பிள்ளைகளுக்கு நேராக பொல்லாங்கினால் தேவன் சோதிக்கிறவள் அல்ல, இந்த பொல்லாங்கு பிசாசினால் கடந்து வருகிற ஒன்று. Because we are free moral agents, God will not override what we say. நாம் சுயாதீனம் உள்ளவனாய் தேவன் நம்மை படைத்ததினாலே நாம் என்னத்தை சொல்லுகிறோமோ அதை கர்த்தர் ஓவரைட் பண்ணுவது கிடையாது. அதை நீங்கள் பேசுகிறபடியே உங்களுக்கு ஆகும்படி கர்த்தர் கட்டளையிடுவார். God wants us to receive blessings. He tells us to say the good things, say the promises of the word of God. கர்த்தர் நீங்க நல்லா இருக்கணும்னு தான் ஆசைப்படுகிறார். அப்படியானால் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் பேச வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும், அதை பேச வேண்டும். In the book of 1 Corinthians chapter 10 and verse 10, 1 கொரிந்தியர் 10:10 நீங்கள் வாசிக்கும் பொழுது it tells us not to murmur, because when the children of Israel murmured, it allowed the devil to come in and destroy them. அங்க 1:10 இப்படி சொல்லுங்க, சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனால் அழிக்கப்பட்டார்கள், அதே போல் நீங்களும் முறுமுறுக்காது இருங்கள் என்று வாசிக்கிறோம். So we are to speak the words of God, speak words of faith, and God can do miracle things. நீங்க கர்த்தரோட வார்த்தையை பேச வேண்டும், விசுவாசத்தை பேச வேண்டும், அப்பொழுது கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். In the book of Numbers chapter 14 and verse 28, என்னாகும் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், many of the children of Israel were murmuring and saying they were going to die in the wilderness. அங்கே அநேக இஸ்ரவேல் ஜனங்க நாங்க வனாந்தரத்திலே மடிந்து போவோம் என்று சொன்னாங்க. And God told them, just because of what you say, you will get what you say. அங்க 28ஆம் வசனம் வாசிக்கும், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன். God did not want bad things to happen to them, but because they said it, they caused the bad things to happen. அது ஆண்டவர் அவளுக்கு மோசமான அல்லது தவறான காரியங்களுக்கு அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் அல்ல, ஆனால் அவர்கள் சொன்னது நிமித்தம் கர்த்தர் அதை அவளுக்கு இடம் கொடுக்கிறார். Because we are free moral agents with the right of choice, it is our decision what we say. நாம் சுயாதீனம் உள்ளவராய் கர்த்தர் நம்மை படைத்திருப்பதினாலே உங்களுடைய எண்ணோட்டங்களின்படி, உங்களுடைய பேச்சின்படி, உங்களுடைய விருப்பத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு செய்கிறார். Many people think they can speak negative and do negative, and yet God will do good, but that is not possible. கவனிங்க, அநேகருடைய காரியம் எப்படின்னா நெகட்டிவா பேசணும், நெகட்டிவா யோசிக்கணும், நெகட்டிவா செயல்படணும், ஆனா கர்த்தர் அவளுக்கு நல்லது செய்யணும்னு நினைப்பாங்க. அது ஒரு காலமும் நடைபெறாத ஒன்றா இருக்கிறது. In the book of 2 Corinthians chapter 8 and verse 12, 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், he says, if there be first a willing mind, then God is able to do good for us. அங்க முதல் நமக்கு விருப்பம் வேண்டும், அதற்கு பின்பாக தேவன் கிரியை செய்கிறார் என்று அங்க வசனம் சொல்லுகிறது. In the book of Psalms chapter 37 and verse 1, சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, it tells us not to fret or be anxious because of evildoers that prosper in their way. அவர் சொல்கிறார், பொல்லாதவளை குறித்து எரிச்சல் அடையாதே,
நியாயங்கேடு செய்கிறவர் மேல் பொறாமை கொள்ளாதே. Because in time to come, the evildoers will be punished, but you will be blessed if you say the words of God. காலங்கள் வரும்பொழுது பொல்லாதவர்கள் அழிக்கப்பட்டு போவாங்க. ஆனா நீங்களோ கர்த்தருடைய வார்த்தைகளை நன்மையை பேசுகிற நீங்களோ ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். In the book of Philippians chapter 4 and verse 6. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், the Amplified Bible tells us, do not fret or have any anxiety. இங்க விளக்குறை வேதாகமத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல். But it tells us when there are problems, we are to pray about them and talk to God about them. அங்க சொல்லப்ப உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். You cannot fret and be upset about problems and have faith in God at the same time. ஆண்டவர் மேல் விசுவாசத்தையும் வைத்துக் கொண்டு அதே சமயத்தில் பிரச்சனை வரும்போது பயந்து கொண்டு இருப்பீர்களானால் இது ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்க முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. If you are expecting the grace of God and the power of God to do the impossible, you must not fret. இன்னைக்கு தேவன் மேல் நீங்கள் விசுவாசம் வைத்து இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் காரியங்களை மாறுதலாக முடிப்பார். We have death and life in the power of our tongue. மரணமும் ஜீவனும் உங்கள் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. The word power in the Hebrew, it is like I am putting this into your hands. எபிரேய மொழியிலே வல்லமை என்ற வார்த்தையின் பொருள் என்னுடைய வல்லமை உன்னுடைய கரத்திலே கொடுக்கிறேன் என்பதே அதனுடைய பொருளாக இருக்கிறது. God has given us the responsibility in our hands to speak positive or to speak negative. நம்முடைய கரத்திலே நல்லதை பேசுவதற்கும் எதிர்மறையான கருத்துக்களையும் பேசுகிற அதிகாரத்தை தேவன் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். In the book of James chapter 5 and verse 9. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், he tells us not to be grudging or condemning other people. அங்க யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லுங்க, எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்படாமல். If we grudge and complain about other people, then it can cause the devil to devour and to defeat us. பாருங்க, தாழ்ந்த சகோதரன் தன் உயர்ந்த பட்டதை குறித்து மேன்மை பாராட்டாத கடமை. அப்படி என்றால் அது நமக்கு வேதனையும் கஷ்டத்தையும் கொண்டு வரும். If you find yourself murmuring and complaining, then as soon as possible ask God to forgive you. இதுவரைக்கும் நீங்க குறை பேசிக்கொண்டு முறுமுறுத்து கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் தேவனை நோக்கி மன்னிப்பு கேளுங்க, கர்த்தர் கிருபை பாராட்டுவார். Sometimes before we realize it, we are complaining about other people or situations. இன்னைக்கு சில சமயங்களிலே நம் உணர்வு அடையாத அநேக காரியங்களை குறித்து குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். But if that happens, just say, Father, in Jesus' name, I ask you to forgive me and give me strength to say the right thing. நீங்க ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, ஏசப்பா எங்களை மன்னிங்க ஆண்டவரே, பொல்லாததை நான் பேசிக்கொண்டு பொல்லாததை நெகட்டிவை நான் சொல்லிக்கொண்டு எதிர்மறையான கருத்துக்களை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், என்னை மன்னிங்க, நன்மையானதை பேச எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லுங்க. The Bible tells us not to fret or be overly anxious about circumstances and situations. வேதம் சொல்லுகிறது, எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். சூழ்நிலைகள் விகற்பமாய் வரலாம், ஆனால் கர்த்தர் உங்களுக்கு துணையாய் இருக்கிறார். If we do not complain about them, then what are we going to do? We're going to pray about them to God. குறை சொல்லலைன்னா நம்ம என்ன செய்வது? தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவதுதான் அடுத்த வழி. In the book of Philippians chapter 4 and verse 11, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், the Apostle Paul tells us he has learned something. Sometimes we just have to learn how to obey God.
சில சமயங்களிலே சில காரியங்கள் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கற்றுக்கொள்வது மிக அவசியமாயிருக்கிறது. He said, I have learned in whatever place I find myself in life to be content and not overly anxious. அவன் சொல்லுகிறான், என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை, ஏனெனில் நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். In another translation, it says, I have learned to be independent of my circumstances. ஆண்டவர் சொல்கிறார், நான் எந்த முன்னொரு மொழிபெயர்ப்பு எப்படி சொல்கிறது, நான் எந்த காரியமும் என்னை தாக்காதபடிக்கு நான் தனித்துவமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். Sometimes people let their circumstances determine their thinking and what they say. சில சமயங்களில் அவ்வளவு சூழ்நிலைகள் அவர்கள் என்னத்தை செய்கிறார்கள் என்பதை தீர்மானிக்கும். Paul and Silas were in prison and their backs were bleeding, but they were praising and singing songs to God. பாருங்க, பவுலும் சீலாவும் சிறையிலே கட்டப்பட்ட நிலையிலே அவர் சரீரம் ரத்தம் சொட்டி கொண்டிருக்கிற வேளையிலே அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினாங்க. Their faith and trust in God was greater than the circumstances that they were in the prison. அவங்க அவளோட சூழ்நிலைகளை பார்க்கிலும் அது அவங்களுக்கு பெருசா தெரியல, ஆனா அவர்கள் தேவனை மகிமைப்படுத்திட்டே இருக்கிறாங்க. When you're going through tests and trials, don't murmur so much about that, but spend time praising and worshiping God for His promises. ஒருவேளை சோதனை காலம் உங்களோட காலமாயிருக்குமானால், இந்த சோதனை காலத்திலே சோதனைகளை குறித்து கவலைப்பட்டு கொண்டு முறுமுறுத்துட்டு இல்லாமல் தேவனை மகிமைப்படுத்திட்டே இருங்க. The children of Israel marched around the walls of Jericho, but did not say one negative word. எரிகோவை சுற்றிலும் அவர்கள் நடந்துட்டே இருந்தாங்க, ஆனா அவர்களை குறித்து ஒரு எதிர்மறையான கருத்துக்களை அவர் பேசவே இல்லை. But they only obeyed the word of God, and after 7 days they shouted praises to God, and the walls fell down. 7 நாட்கள் அவள் எதிர்மறை கருத்துக்களை பேசாமல் 7ஆம் நாட்களில் அவர் வெற்றி முழக்கங்களை இட்டபொழுது அந்த கோட்டை தரைமட்டமானதை நாம் வாசிக்கிறோம். As Paul and Silas refused to talk about and murmur when their backs were bleeding, they praised God and they got the victory. பவுலும் சீலாவும் ஒரு ரத்தம் சொட்ட சொட்ட கட்டப்பட்ட நிலையிலே அவர் சூழ்நிலைகளை குறித்து முறுமுறுத்து கொண்டில்ல, அவர்கள் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். It is a trick of the devil in the midst of trials and tests to murmur and complain. இது பிசாசுடைய ஒரு பொல்லாங்கான காரியம். நம்முடைய கஷ்ட நேரத்திலே நம்மை முறுமுறுக்கும்படி அவன் செய்து விடுவான். Speaking words of fear and discouragement and complaining only releases more power from the devil. நீங்க கஷ்டத்தின் வெளியிலே முறுமுறுப்பதும் கவலைப்படுவதும் அதை குறித்து பேசுவதும் அந்த எதிர்மறையான கருத்துல சொல்லிக்கொண்டே இருக்கும் போது பிசாசானவன் இன்னும் அவன் பலத்த கிரியைகளை செய்வதற்கு அது ஏதுவாக மாறிவிடும். But when you find yourself in tests and trials, be like the Apostle Paul and be independent from those circumstances. பவுலை போல அந்த சூழ்நிலையின் மத்தியில் அது அவளை ஆளுகை அல்ல, இவர்கள் அதை ஆளுகை செய்தபடி தனித்துவமுடையவளாய் அவள் காணப்பட்டாங்க. Even in the midst of trials, take time to praise and worship God and put trust in Him to bring the victory. இந்த தேவனை மகிமைப்படுத்துங்க, தேவனை கனப்படுத்துங்க, சூழ்நிலையின் மத்தியிலே அவரை புகழ்ந்து பாடுங்க. That is the way God can give you victory by grace. We're depending on the grace of God. இதுதான் தேவனுடைய கிருபையினால் நீங்கள் வெற்றி பெறுகிறதற்கு ஏற்ற ஒரு காரியமாய் இருக்கிறது. I want you to pray this prayer after me to receive Jesus as your Savior. நான் சொல்லுகிற இந்த ஜெபத்தை நீங்க சொல்லுவீரானால் இயேசு உங்கள் உள்ளத்திலே அவர் கடந்து வருவார், உங்களோடு கூட வாசம் பண்ணுவார். I believe that Jesus Christ is the Son of God. நான் சொல்லுகிறேன், என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க, இயேசுவே நீர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன்.
I believe he died on the cross and shed his blood to forgive me of my sin. சர்வவல்லவராம் இயேசுவே, நீர் எனக்காக சிலுவையிலே மரித்து எனக்காக இரத்தம் சிந்து மரித்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe he rose from the dead and is alive today. சர்வவல்லவராம் இயேசுவே, நீர் மரணத்தை ஜெயித்து எழுந்தீர் என்றும் இன்றும் நீர் ஜீவிக்கிறீர் என்றும் நான் விசுவாசிக்கிறேன். I open my mouth and say, I receive Jesus as my Savior right now. இயேசுப்பா, நீர் என் தேவன் என்றும் நீர் என் தகப்பன் என்றும் நீர் என்னுடையவர் என்றும் என் இருதயத்தில் விசுவாசிக்கிறேன், என் வாயினால் அறிக்கையிடுகிறேன். Now get into a good Bible-believing church and get a Bible and read the Word of God and serve Jesus with all your heart. ஆமென். இந்த வேளையில் அன்புக்குரியவர்களே, நீங்க நல்ல வேதத்தை போதிக்கிற சபைக்கு போங்க, அந்த சபையை தேர்ந்தெடுங்க. உங்களை அருகாமையில் இருக்கிற சபையை பாருங்க, அந்த பாஸ்டர் பாருங்க. அவர்கள் தாமே உங்களை இன்னும் வேத ஆழத்தில் நடத்த அவள் உதவியாயிருப்பார்கள். Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.